அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 11ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 சனிக்கிழமை. இதை பதிவிடுகிறேன். இன்று உள்ள சமுதாயத்திலே இளைஞர்கள் இன்றைக்கு குடும்பத்தில் உள்ளவர்களை மதித்து வாழக்கூடிய தன்மை அவர்கள்ட்ட இல்லை. உம்மா அப்பா மதிக்கிறதில்லை, வயது மூத்தவரை மதிக்கிறதில்லை, சிறுவர்கள் அன்பு காட்டுறதில்லை. இந்த ஆதங்கங்கள் எங்கேயுமே ஒழித்து கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அது எங்கேயும் விதிவிலக்கு இல்லை. இல்லை எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொன்னால், அந்த குழந்தைகள் இஸ்லாமிய சூழலில் இருந்தாலும் அங்கே நாம் தெரிவு செய்த தெரிவுகள் பிழையான காரணத்தினால் அந்த குழந்தைகளும் அந்த முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல சொல்ல கேட்க மாட்டாங்க. முந்தியெல்லாம் எங்களோட வாப்பா முன்னுக்கு இருந்தால் அதனால் போகிறது இல்லை. இப்போ உள்ள பேரண்ட்ஸ் அதனால் போகிறது காலுக்கு மேலே காலை போட்டு புட்டு என்ன செய்யணும் மாவு கொசக்க மேலே காலை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. துணைவர்களும் அப்படித்தான். கணவன் அதனால் போகிறோன்னா மரியாதையாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை நான் நினைக்கிறேன். எங்களோட உமா அப்படியே நடந்து கொண்டாங்க. நாங்கள் எங்களோட பேரண்ட்ஸோடு அந்த மாதிரி நடந்து கொண்டோம். இன்றைக்கு எதிர்பார்க்கவே இல்லாது. எல்லா இடத்துலையும் மிக்க பிரச்சனை தானே அது. அவன் நான் சொல்ல வந்தேன்னு சொன்னால், அந்த குழந்தைகள் கூடுதலாக நேரத்தை தாயிடம் கழிக்கிறார்கள், தகப்பன்ற இல்லை. அந்த தாய்க்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல தன்மைகள், மோசமானதுகள், இவை எல்லாமே அங்கே பிரதிபலிக்கப்படுகிறது. நல்லது இருந்தால் நல்லது வரும், பானையில் இருந்தால் தான் ஹப்பிக்கு வருமானு சொல்லுவாங்களே, அது மாதிரி. நாங்கள் எப்போ தெரிவுகளை பிழையாக தெரிவு செய்து கொண்டோமோ, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், உங்கள் தெரிவுகளிலே ஈமான் உள்ள ஒரு சாலிகான பெண்பணியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். நீங்கள் அழகை மட்டும் பார்த்து முடித்தான்னு சொன்னால் உலகத்திலே நரக வேதனைகள் அனுபவிங்கன்னு சொல்லி போட்டு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னதை நாங்கள் கேட்குறோம். ஆகவே வளர்ந்து வரும் இந்த சமுதாயம், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யங்கஸ்ட் யுவதிகளுக்கு நாங்கள் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல பணத்தை பார்க்க வேணாம், அந்தஸ்தை பார்க்க வேணாம், தொழிலை பார்க்க வேணாம், பாருங்க அங்கே ஈமான் இருக்கிறதா. இஸ்லாமிய சூழலில் அந்த வளர்ந்த குழந்தைகளான்றது போய் நாங்கள் எங்களோட பேரண்ட்ஸு பார்க்கணும். அதை பார்த்து தான் அந்த முறையை நாங்கள் தெரிவு செஞ்சு கொடுப்போம். இல்லைன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் கஷ்டப்படுவாங்க, வாழ்ந்து கொள்ள தெரியா. நிறைய டிவோர்ஸுகள். ஏன்? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, புரிந்துணர்வு இல்லை. புரிந்துணர்வு வரும் இன்ஷால்லா. அவர்கள்ட்ட இஸ்லாமிய சூழல் அங்கு இருந்தால் உண்மையில் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் நல்ல முறையில் வளர்ந்து கொள்வார்கள். நாங்கள் கட்டாயமாக அந்த பிள்ளைகளுக்கு இந்த தொழுகையை விசேஷமாக இந்த சுபகுடைய தொழுகை இருக்குது, அவ்வளோ பரக்கத்தான நேரம். அந்த நேரத்தில் தொழுதா அல்ஹம்துலில்லாஹ் அந்த இந்த பிள்ளைகள்கிட்ட நல்ல தன்மைகள் வரும், நல்ல சூழல், அந்த அமைதியான நேரம், அது நிதமான அழகான ஒரு இதமான ஒரு காற்று அடிக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு அறிஞர்கிட்ட கேட்டாமே, ஏன் அந்த சிலர் எலும்புறையில் சுபகுக்கு அந்த டைமில் அவங்கள அந்த காற்று முனாஃபிக்குகளுக்கு அந்த நேரத்தில் எழும்ப மாட்டாங்க. அவர்கள் அந்த இதமான காற்றை அவர்கள் நுகர மாட்டார்கள் என்று சொன்னார்கள். இப்போ அவர்கள் எழும்பினான். இப்போ அங்களில் கேட்குறோம் தானே, வெள்ளனை நேரஞ்சல் எழுப்பி கொண்டு பதறாங்க ஆட்கள். ஸ்கூல் பிள்ளைகளும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை, பேரண்ட்ஸ் வேலைக்கு போகிறாக்களுக்கும் விதிவிலக்கு இல்லை. எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அந்த டைமில். ஏன்னா பதிக்கணும் டைம் இல்லைன்ட்டு. டைம் இருக்குது, நாங்கள் நேரம் சென்று எழுப்பினதாங்க. ஆகவே அந்த சுபகன் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எங்கள் பிள்ளை இருக்க வளர்க்கணும். வீட்டிலே குர்ஆனுடைய சூழல், குர்ஆன் ஓதக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தணும். ஷைத்தானுடைய அட்டகாசங்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகளும் இந்த வீட்டுகளில் நடக்கிறது. ஆகவே நாங்கள் அந்த இஸ்லாமிய சூழலை நாங்கள் வளர்த்துக்கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் எமது யுவதிகள் இளைஞர்களுக்கு நல்ல மணமகள் கிடைக்கும் என்று பிரார்த்தித்து, இன்றைய சவுத் சைஃப் மூலமாக உங்களை விடைபெறும் நான் சைஃபுல்லா ஜாஹித். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.